ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு லட்டு குட்டி வ்ளாக்ஸ். இந்த வ்ளாகில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஃபைனல் டே இன் ஊட்டிங்க. ஊட்டியிலேருந்து இப்போ நம்ம டேரெக்டாக எங்கே போக போகிறோம் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா? அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ நீங்கள் இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் கைஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊட்டியிலேருந்து கிளம்பக்கூடிய நாள் வந்தாச்சுங்க. இன்றைக்கி தான் வந்து 3rd டே. ஸோ ஃபைனல் டே. நாங்கள் இது தான் ஸ்டே பண்ணி ரெசார்ட். இதுலேருந்து மேலே இருந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா வியூ நாங்கள் இதில் காட்டுறோம். நாங்கள் கிளம்புற அன்றைக்கி நல்ல கிளைமேட்டுங்க, நல்ல மழை, நல்லா ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஒரே பனியுமாக இருந்தது. ஸோ கிளம்புறது பாருங்கள், அயன் பாக்ஸ் ஒன்று எடுத்துகிட்டு வந்திருந்தேன். நான் அயன் பண்ணலான்ட்டு, பட் ஆனால் யூஸ் பண்ணவே இல்லைங்க. எனக்கு நாம தாங்க போட்டாங்க அயன் பாக்ஸுக்கு. ஏன்னா கரண்ட்டு கொஞ்சம் கரண்ட்டு போயிட்டு வந்துகிட்டே இருந்தது. அங்கே ஃபுல்லாக ஹில் ஸ்டேஷன்ஸு, மரம்லாம் எல்லாம் உடஞ்சி விழுந்துருந்ததுனால ஸோ அது கரண்ட்டு ரெடி பண்ணுறாங்க. அதனால் அயன் பாக்ஸ் யூஸ் பண்ணலை. ஸோ கிளம்புறதுக்கு முன்னாடி நாங்கள் ஸ்டே பண்ண இந்த ரெசார்ட் உங்களுக்கு ஃபுல்லாக காட்டிடலாம் அப்படின்ட்டு ஸோ நாங்கள் முடிவு பண்ணோம். இது தாங்க நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த இடத்துல கிச்சன்லேருந்து அப்படியே வெளியே வந்தீங்கன்னா ஹால் பாருங்கள், கேரம் போர்டு இருக்குது வித் ஒய்ஃபை கனெக்ஷன்ஸோட டிவி இருக்குது. இது ஒரு சிங்கிள் மாஸ்டர் பெட்ரூமுங்க. அதில் பெட் வந்து பார்த்திங்களா எவ்வளோ பெரிய பெட்டு. இதில் எப்படியோ குறைஞ்சது தாராளமாக ஒரு 4 பேர் படுக்கலாங்க, ஃபேமிலி மெம்பர்ஸ். உள்ளே அட்டாச்சு பாத்ரூம் வித் ஹீட்டரோடு இருக்குது. ஸோ இந்த பக்கம் வந்தீங்கன்னா அப்படியே பால்கனி, அப்படியே இயற்கையை ரசிக்கிற மாதிரி ஒரு பால்கனி இருக்குது. ப்ளஸ் இந்த பக்கம் ரைட் ஹேண்ட் சைடில் அப்படியே வந்தீங்கன்னா ஃபுல்லாக இங்கே ஒரு பெட்ரூம் இருக்குங்க. இதுலேயும் பாருங்கள், இந்த பக்கம் அப்படியே வெளியே இயற்கையை பார்க்குற மாதிரி ஒரு நல்ல ஒரு விண்டோவோட ஒரு பெட்ரூம். ஸோ எல்லாம் கிளம்புறதுக்கு முன்னாடி எடுத்தாச்சு. பாருங்கள், எல்லாம் ஒரு வழியாக பேக் பண்ணியாச்சு, கிளம்பியாச்சுங்க. இப்போ நாங்கள் போக போகிறது ஒரு எல்லாேருக்கும் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பிளேஸுக்கு போக போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக இருந்து பாருங்கள். இப்போ நம்ம ட்ராவல் பண்ணி வந்தாச்சுங்க. எங்கள் ரெசார்ட்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 90 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி அங்கேருந்து வந்தாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா என்ன இடம் தெரியுதுங்களா உங்களுக்கு? இதுதான் வெள்ளையங்கிரி மலை. இந்த வெள்ளையங்கிரி மலை வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டத்தில் வந்து இருக்குங்க. கோயம்புத்தூர்லேருந்து கரெக்டாக சொல்லணும்னா ஒரு 35 கிலோமீட்டர் வரும் வெள்ளையங்கிரி மலை. சென்னையிலேருந்து வரவங்க சென்னை டு கோயம்புத்தூர் ட்ரெயினில் இறங்கிடுங்க. ஸ்டேஷன் வெளியே வந்துட்டு கோயம்புத்தூர்லேருந்து அங்கேருந்து உங்களுக்கு பஸ்ஸு நிறையாவே இருக்குது. அப்படி இல்லைன்னா குரூப்பாக வரீங்கன்னா ஒரு ஆட்டோ பிடிச்சிக்குங்க. இந்த வெள்ளையங்கிரி மலைக்கு எங்கள் ஆஃபீஸோட எல்லா டீமோடு நாங்கள் வந்துருந்தாங்க. நாங்கள் போனது வந்து பார்த்திங்கன்னா 2025 மார்ச் மாதம் போயிருந்தோம். நீங்கள் மலைக்கு வரதுக்கு முன்னாடியே வாக்கிங் போங்க. கொஞ்சம் நல்லா உங்கள் உடம்பையும் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ரென்த்தாக வச்சுக்கோங்க, உங்கள் மைண்டையும் நல்லா ஸ்ட்ரென்த்தாக வச்சுக்கோங்க. ஏன்னா உடம்பும் முக்கியம், நம்மளுக்கு மைண்டு ஸ்ட்ரென்த்தும் நம்மளுக்கு முக்கியங்க இதில். ஏன்னா மலை ஏறும்போது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சாதாரண விஷயம் இல்லை. அதுவும் இந்த வெள்ளையங்கிரி மலை வந்து பார்த்திங்கன்னா 7 மலைகளை கொண்டது. ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட்டு 2 மலை ரொம்ப டஃப்பாக இருக்குங்க. நாங்கள் மார்ச் மாதம் போனோம். நாங்கள் ஏறும்போது ஈவினிங் ஏறணுங்க. ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5:30 மணிக்கு ஆரம்பித்தது 7ஆம் மலையில் போய் நாங்கள் சேரும்போது விடிய காத்தால் 3:30 மணிங்க. எல்லாம் சாப்பாடு உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அது எல்லாமே ஈட்டபிள் திங்ஸ் எல்லாமே கொண்டு போயிடுங்க. ஏன்னா மேலே வெறும் ஃப்ரூட்ஸு, ஜூஸு அந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் தான் இருக்கும். உங்களுக்கு சாப்பாடோ அந்த மாதிரி எதுவுமே இருக்காதாங்க. கண்டிப்பாக ஷொட்டர் எடுத்துக்கோங்க. ஏன்னா மேலே 7வது மலைக்கெலாம் போனீங்கன்னா செம்ம குளிராக இருக்கும். தயவுசெய்து ஷொட்டர்ஸ் எடுத்துக்கோங்க. வாட்டர் பாட்டில்ஸ் எடுத்துங்க. உடம்பு ரொம்ப முடியாதவங்க, பிபி சுகர் இருக்கவங்க, ரொம்ப மூச்சு வாங்கும், அந்தமாரி பிரச்சனைகள் உடம்பு உபாதைகள் இருக்கிறவங்க தயவுசெய்து இந்த மலை ஏறணும்னு நினைக்காதீங்க. ஏன்னா கண்டிப்பாக முடியாதுங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா மேலே போய்ட்டு ரொம்ப நீங்கள் அவஸ்தைப்படாதீங்க. அதேமாரி இது நீங்கள் போகிறது கண்டிப்பாக அது வந்து ஒரு வின்டர் சீசன்ன்றதுனால மேலே ரொம்ப குளிரும். ஒரு 2-3 ஷோட்டர், பெட்ஷீட் எல்லாமே கொண்டு போங்க. அதுமாதிரி ட்ரெக்கிங் ஏறுறவங்க அந்த ஷூஸ் நல்லா கொஞ்சம் வியர் பண்ணிக்கோங்க. ஏன்னா மலை ஏறுறதுக்கு உங்களுக்கு நல்லாயிருக்கும். நாங்கள் இப்போ ஃபேமிலியாக போயிருந்தப்போ ஊட்டிக்கு அது வந்து பார்த்திங்கன்னா ரெட் அலர்ட் கொடுத்துருந்தாங்க. அதனால் வந்து மலை ஏற யாருக்குமே அலௌடு இல்லை. ஸோ நாங்கள் எல்லாம் வெளியே இருந்ததை நாங்கள் பார்த்துட்டு வந்தோம். எங்கள் ஃபேமிலி, என் ஒய்ஃபு எல்லாருக்கும் நாங்கள் கூட்டிகிட்டு போயிட்டு காட்டினோம். ஸோ இந்த மலையில் இங்கே இருந்தால் நாங்கள் ஏறணும், இங்கே இருந்தால் போகணும் அப்படின்றத பார்த்தாங்க. பார்க்கும்போது தான் அங்கே ஒரு மயில் இருந்தது. அதையும் பசங்க குழந்தைங்கள்லாம் பார்த்து ரொம்ப ரசித்தாங்க. இந்த மலை உங்களுக்கு ஏறி முடிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் உங்களுக்கு 8 மணி நேரத்துலேருந்து 10 மணி நேரம் எடுக்குங்க. எங்களுக்கு குறைஞ்சது 10 ஹவர்ஸ் எடுத்துக்கிச்சு. ஸோ ஒருத்தவங்களோட கெப்பாசிட்டியை பொறுத்து எவ்வளோ ஸ்பீடாக நம்ம ஏறுறோம், எவ்வளோ நம்ம ஸ்ட்ரென்த்தாக இருக்கிறோம் அதை பொறுத்து தான் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸாக போகிறீங்கன்னா தயவுசெய்து யாரும் போட்டுன்னு ஏறாதீங்க. நான் ஃபாஸ்ட்டாக போகிறேன்னா நீ ஃபாஸ்ட்டாக போறியா அப்படின்றதெல்லாம் வேணாங்க. எல்லாம் சந்தோஷமாக ஒன்றா போங்க, ஒன்றா பொறுமையாக போங்க. ஏன்னா இடையில வந்து மலையில் ஏறும்பொழுது ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் கை பிடிச்சி தூக்கி விட்டு தாங்க ஏறி போகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்தமாதிரி போட்டி போடாமல் எல்லாம் ஒற்றுமையாக போயிட்டு சாமியை தரிசிச்சுட்டு பத்திரமா வாங்க. உங்களுக்கு கீழே இறங்குறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்காதுங்க, 4 மணி நேரம் போதுங்க, சீக்கிரமாக இறங்கிடலாம். ஸோ சேஃப்டியாக இறங்குங்க, சேஃப்டியாக போயிட்டு வாங்க. நாங்கள் ஆஃபீஸ் ட்ரிப்போடு போயிட்டு வந்த அனுபவம் இது தாங்க. நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோட வெள்ளையங்கிரி மலைக்கு போயிருக்கீங்களா? கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.